சொல்லு. இந்த மாதிரி உட்காருங்க கூப்பிட்றான் அப்படின்னா உட்காந்து தான் அங்கே நம்ம எதுவும் படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. உட்காந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ கூட திங்கக்கிழமை தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தது. திங்கக்கிழமை எழுதி கொடுத்து அப்போ திருப்பி அடுத்த திங்கக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமைனாலும் இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்னும் எதுவும் நல்லா போட்டாங்கல்ல. அப்போ அடுத்து வரவழைக்கிறாங்க. ஆனால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட காலையில் போய் அங்கே வாழைப்படி போய் கேட்டதுக்கு இது மாதிரி நீங்களே அனுப்பிச்சி விட்டு நீங்களும் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்பிச்சி விட்டு நீங்களே வந்து சொல்கிறாங்க. சார் 15 நாள் ஆகுதுங்க சார் கேஸ் கொடுத்து. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? கால் டீட்டெயில் போட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. தெரியும் தேடிட்டு தான் இருக்கிறேன். கால் டீட்டெயில் போட்டு தேடிட்டு இருக்காங்க. கால் டீட்டெயில் சார் எந்த பதிலும் சொல்லல. இப்படி நீங்க போய் உட்காருங்கன்னு சொன்னா அது என்னது? கால் டீட்டெயில் போட்டாங்களா? சார் படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஒரு லெட்டர் எழுதுனா கூட தெரியாது. இவங்க அங்க எழுதிட்டு வராங்க சொல்றாங்க. 15 நாள் ஆகுது. ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல? எப்படி பெத்தவங்க அனுப்பிச்சு விட்டு போய் அங்க கேஸ் கொடுப்பாங்களா? எங்களுக்கு வேலை இல்லையா? வந்து ஜனங்களை வந்து ஒரு நல்ல முறையில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறது கூட அப்புறம் போட்டு சார் போட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் எனக்கு சார் கொடுத்தது கம்ப்ளைண்ட் ஏன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் போக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால டவர் லொக்கேஷனில் வந்து தம்சரியார் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு நாள் மட்டும் கண்டுபிடிங்க. ஒரு நாள் அவகாசம் அது இல்லாத ஒரு நாள் நேரத்தை உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஒரு நாள் சொன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? ஒரு நாள் விட்டுப்படி அந்த சிடிஆர் எல்லாம் கைக்கு வந்தாதான் நம்ம கூட்டத்தனமா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போக முடியாது. பிக்ஸ் பண்ணி போனோம்னா டக்குன்னு கூட்டம் வந்துடலாம். நான் இப்பதான் மாத்திருக்கேன். நாங்க போய் போய் உட்காருங்க போய் உட்காருங்க. அதான் அப்படின்னு யார் சொன்னாங்க? அறிவியல் ரீதியாக தான் தனியாக முடியும். மூளையை வச்சு பக்கத்தில் கிடையாது. இது எல்லாரும் போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அறிவியல் ரீதியாக ஒரு நாள் அவகாசம் நாங்கள் தடுக்கிறோம். அதை நாங்கள் சொன்னது யாருமா? அது மயக்க மாதிரி வரும். ஆமா சரி.
நீங்களாம் கொஞ்சம் வழி விடுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் அண்ணன் தள்ளி கூட்டிட்டு போங்கம்மா. எல்லாம் கொஞ்சம் வழி விடுங்கம்மா. அது பேசஞ்சர்லாம் நல்லவங்க கேட்டவங்கம்மா போவாங்க, உடம்பு சரியில்லாதவங்களாம் போவாங்கம்மா. அதை மாதிரி செய்யணும்மா. இப்ப அனுப்பிச்சிடலாம். சரி, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாக்கு கேரண்டி. வண்டி நீங்க அமைச்சு அவங்க பாட்டு போகணும். ரைட். எப்ப எடுத்துட்டு வாப்பா. எப்ப டிரைவர் வாங்க. அவங்க ஓரமா நின்று பேசுங்க. கவர்மெண்ட் கோயில் சாப்பிடா வருமானம் இல்லைங்கிறாங்க. டிவியில எல்லாம் தான் வருது. யாரும் தெரியல. வீட்டுல 4 பேர் 4 பேருக்கு வேலை இருக்கு. தோட்டத்துக்கு வேலை இல்லாதவங்க அந்த கட்சிக்கு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நமக்கு என்ன தேவை நம்ம தான் கேட்கணும். டிவியில எல்லாம் தான் வருது. அதே நாம எடுத்துக்கணும். தேவையான காதுல வந்து தேவையில்லாத வெளியே விட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த